சபாநாயகர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர், புரட்சி தளபதி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர், நம்முடைய சகோதரர்கள் பேசும்போது, அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது சொன்னார்கள், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் தமிழகத்தின் முதலமைச்சராக புரட்சி தளபதி அவர்கள்தான் இருப்பார்கள் என்று சொன்னது 100% உண்மை என்பதை தெரிவித்து, நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சர் பொது அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த, அதாவது புதுக்கோட்டை என்று சொன்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதிரும். அந்த அளவுக்கு அரங்கத்தின் உள்ளேயும் அரங்கத்தின் வெளியேயும் 20,000 பேத்துக்கு மேலே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இணைக்க வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய செயல் வீரர் அண்ணன் மருத்துவர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக அண்ணனோடு இணைந்து செயல்படக்கூடிய கரூர் மாவட்டம் என்று சொன்னாலே அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்படக்கூடிய அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் MSM ஆனந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் எங்களை இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்து, நாங்கள்லாம் சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள். எங்கேருந்து வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்காக முழுமையாக நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு பாடுபடுவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் திருச்சி மாவட்டத்தில் உள்ள இடைத்தேர்தலை சந்தித்த ஒரு தொகுதி, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக்கி தொடர்ந்து 2016 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எனக்கு மீண்டும் வாய்ப்பினை வழங்கி மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் என்ற உயரிய பதவியை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். சிறப்பாக பணி செய்தோம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னால் இந்த அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ற இயக்கமானது இப்போ எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே வந்திருக்கவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எல்லாருமே மன வருத்தத்தோடு தான் அந்த இயக்கத்திலேருந்து நாங்கள் பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் என்ற பேர் இயக்கத்தில் சேர்ந்திருக்கோம். கடந்த 54 நாட்களாக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இப்போ நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் சிறப்பான ஆட்சியை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்களோ அதை ஒன்றொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அவர் தலைமையில் ஊழலற்ற ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால் அவரோடு இணைந்து அவருக்கு தொண்டராக நாங்கள் பணியாற்ற வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த இயக்கத்தில் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் அனைவரும் செவ்வனே பணியாற்றுவோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய தானை தளபதி அவருக்கும் நன்றியை சொல்லி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றியினை சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.